பொதுவா விஜய் அவர்கள் மேல அரசியல்வாதிகள் வைக்கிற விமர்சனம் என்னன்னா, அவர் ஒரு ஆக்டர், அவர் பின்னாடி ஏன் போறீங்க, ஃபேன்ஸ் மட்டும் இருங்கன்னு தான். அவங்க கிட்ட நான் சொல்லிக்கிறது ஒண்ணுதான், இது ஒண்ணும் மக்கள் வரி பணத்தை கொள்ளையடிக்கிற வேலையோ இல்ல பொய் கதைகளை சொல்லி தம்பிகள் கிட்ட திரள்நிதி திரட்டுற வேலையோ இல்ல. ஆனால் அவர் ஒண்ணுமே பண்ணாம அரசியல் வந்தா நீங்க சொல்றதுல நியாயம் இருக்கும். ஆனால் அவரோட மக்கள் இயக்க பணிகள் எவ்வளோ இருக்குன்னு தெரியாதவங்க கொஞ்சம் சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. விஜய் அவங்கள ஆக்டர் மட்டும் இல்ல, இப்போ ஒரு அரசியல்வாதியும் கூட. அவர் வெறும் ஆக்டர் மட்டும் இருந்து அவர் குடும்பத்தை மட்டும் பார்த்துட்டு பொதுநலம் இல்லாம யாரும் எக்கேடு கேட்டு போங்கன்னு இருந்திருந்தாருன்னா நாங்க ரசிகரா மட்டும்தான் இருந்திருப்போம். அவர் மத்தவங்க மாறி இல்லாம தன்னோட ரசிகர் மன்றதை மக்கள் இயக்கமாக்கி 20 வருடங்களுக்கு மேலாக மக்களுக்கு உதவி செஞ்சு குருதியகம், விழியகம், இரவு பாடசாலை, இலவச உணவகம்னு நடத்தி மக்கள் பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்து, அதனால அரசியல் ரீதியா பிரச்சனைகள் வரும்போது அதையும் எதிர்த்து இன்னைக்கு அரசியல் கட்சி வெற்றிகரமாக ஆரம்பிச்சு 275 கோடி இந்தியாவின் நம்பர் 1 சம்பளம் பிரபலம். இந்த கிரீடம் இனி எனக்கு வேண்டாம். என்னை இவ்வளவு பெரிய இடத்துல உட்கார வைத்த என் மக்களுக்கு நான் நன்றி காட்டும் நேரம் இதுன்னு எல்லாத்தையும் உதறி விட்டு இனி நான் வாழ போற என் வாழ்க்கை என் மக்களுக்காகத்தானு. அரசியல்ல வெற்றியோ தோல்வியோ அதை அவங்களே எனக்கு கொடுக்கட்டும்னு வரும். என் அண்ணனுக்கு நான் ரசிகனாய் மட்டும் இல்லாமல் தம்பியாகவும் தொண்டனாகவும் இருப்பதில் பெருமிதம் கொள்கிறேன். அப்புறம் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க.